வணக்கம் நண்பர்களே. வெரி டஃப் மார்க்கெட் டுடே. செம்மையான மார்க்கெட் இன்றைக்கி. பை செல் பை செல்லுன்ட்டு ட்ரெண்டு வந்து மாற்றிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்குது ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு. சின்ன ஸ்டாப் லாஸில் வந்து எல்லாமே வந்து என்ட்ரியாக இருக்கான். அப்போ ஆக்சுவலாக ரொம்ப பெரிய ஸ்டாப் லாஸ் இல்லாமல் சின்ன ஸ்டாப் லாஸ் இருக்கிற மாதிரி என்ட்ரியாக இருக்கிறோம். ரிவார்டு பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வர மாதிரி தான் இன்றைக்கி என்ட்ரியாக இருக்கிறோம். எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இன்றைக்கி வந்து சொல்கிறேன் பாருங்கள். நல்லா ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பை ட்ரெண்டு. இன்றைக்கி போட்ட உடனே மார்னிங்கே ஆக்சுவலாக எல்லாமே நீங்கள் ரைட் சைடு நீங்கள் பார்க்க முடியும். எங்களுக்கு 1 crore பெய்ட் குரூப்பு எல்லாமே ரைட் சைடில் கொடுத்த கால்ஸ் எல்லாமே போட்ட உடனே கால் கடன்னு ஏறிடுச்சு. எல்லாமே அட்மோஸ்ட் நல்ல ப்ராஃபிட்டும் வந்துச்சு. ஆனால் கட் பண்ணல. அது எங்களுக்குன்னு ஒரு ரேட் இருக்குது. அந்த மாதிரி ரேட் வந்தால் மட்டும் தான் வந்து நாங்கள் கட் பண்ணுவோம். சரி, ஓகே, இது முதல்ல வந்து பார்த்துலாம். இன்றைக்கி நிறையா கால்ஸ் இன்றைக்கி வந்து என்ட்ரி வந்து எடுத்திருக்கோம். பேங்க் நிஃப்டி இன்றைக்கி வந்து எடுத்திருக்கோம். அது 50-50 ரேஞ்சில் தான் எடுத்திருக்கோம். ஆக்சுவலாக இன்றைக்கி கூட ரொம்ப ஸ்ட்ராங்கான எடுக்கலாம். ஆனால் ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மினால இன்றைக்கி எடுத்திருக்கோம். ஆக்சுவலாக அதிகமான ஸ்டாப் லாஸ் வந்து எடுக்கக்கூடாது. அது ஒரு ரூல் இருக்குது. கம்மினா நீங்கள் வந்து எடுக்கலாம். நீங்கள் அதிகமான ஸ்டாப் லாஸ் வந்து எடுக்கக்கூடாது. இப்போது உதாரணத்துக்கு ஒரு 3000 தான் ரிஸ்க் அமௌண்ட்டு. ஆனால் ரிவார்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7000 8000 இருக்குன்னா அந்த டைமில் நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கலாம். அதுதான் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கோம். எல்லா ஸ்டாக்ஸுமே இன்றைக்கி பையிங் ஃபோர்ஸ் இருக்கு. எப்படி இன்றைக்கி சூப்பராக இருக்கா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து செல் என்ட்ரி வர மாதிரி இருந்துச்சு. செல் என்ட்ரியை வந்துட்டு திருப்பி அப்படியே பை என்ட்ரியாக மாறிச்சு. பை என்ட்ரி வர மாதிரி இருந்துச்சு. திருப்பி பை என்ட்ரி வந்து அப்படியே செல் என்ட்ரியாக மாறிச்சு. ஆக்சுவலாக புட்டு இன்றைக்கி மார்னிங் எடுத்தோம். ஆக்சுவலாக ஸ்டேட் பேங்க் புட்டு எடுத்தோம். ஒரு 30% 40% டார்கெட் தான் வந்துச்சு. நாங்கள் அதுக்குள்ளே வெளியே வந்துட்டோம். ஆக்சுவலாக 30% 40% டார்கெட் வரும்போது வெளியே வந்துட்டோம். இங்கே பாருங்கள், ஸ்டேட் பேங்க் புட்டு போட்டுருக்கோம் பார்த்தீங்களா. இதுதான் 9 ரூபாய்க்கு எடுத்த புட்டு 19 வந்துச்சு. 10 ரூபாயில் வந்து கட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக 1 ரூபா 10 பைசாவில் வந்து கட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். அதாவது அந்த நேரத்தில் நமக்கு வந்து சென்ஸ் பண்ணுது. ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து சென்ஸ் பண்ணணும். ஆக்சுவலாக இது சரியில்லை, இது ஏதோ ஒரு சம்திங் வந்து தவறாக இருக்கிற மாதிரி இருக்குன்ட்டு சென்ஸ் பண்ணும்போது உடனே அது வந்து எக்ஸிட் ஆகிடுச்சு. அதே மாதிரி HDFC பேங்க்கும் 22 ரூபாய்க்கு வாங்கினது வந்து 21.50க்கு எக்ஸிட் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து சென்ஸ் பண்ணும். ஆக்சுவலாக ஒரு சில ஸ்டாக்ஸ் தான் நம்மளுக்கு வந்து சென்ஸ் பண்ணும். அந்த சென்ஸ் பண்ணும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெளியே வர்றது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஆக்சுவலாக அந்த மாதிரி நீங்கள் வெளியே வர்றது சேஃபானது. இன்றைக்கி நீங்கள் பார்க்கறது பாருங்கள். இன்றைக்கி இது ஆக்சுவலாக இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நாங்கள் வந்து கால் கொடுத்துட்டு எக்ஸிட் ஆகுது, உடனே எக்ஸிட் ஆகுதுன்னு இதான் இந்த மாதிரி நடக்கும். ஆக்சுவலாக மார்க்கெட்டு போத் சைடு நடத்துறது வாய்ப்பு. அதான் சொல்கிறேன், மார்க்கெட் ஹேவ் ஃபுல் ரைட்ஸ். ஓகேங்களா, ஃபுல் ரைட்ஸ் வந்து எதர் கோ அப் ஆர் டவுன், என்ன வேணாலும் வந்து நடக்கும். நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அதை ரொம்ப அமைதியாக நீங்கள் பார்க்கணும். அது நீங்கள் அமைதியாக நீங்கள் பார்த்து பொறுமையாக நீங்கள் வந்து கேட்ச் பண்ண அவசரப்படவே கூடாது. சரி, ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து டாபிக் உள்ள போயிடலாம். நம்ம வாங்க. நல்லா இன்றைக்கி சூப்பரான மார்க்கெட்டு. இங்கே பாருங்கள், பேங்க் நிஃப்டி இன்றைக்கி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்துச்சு. பிடிச்சாச்சு, அவ்வளோதான். இன்றைக்கி என்ட்ரி எடுத்தாச்சு. பார்க்கலாம் பாருங்கள். டுமாரோ ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் என்னென்ன ஸ்டாக்ஸ் கொடுத்துரும் பாருங்கள். பஜாஜ் ஃபைனான்ஸு, பேங்க் நிஃப்டி இதெல்லாம் கொடுத்தோம். DLF ப்ராஃபிட் புக் பண்ணாச்சு. HDFC வந்து புட்டு கொடுத்து திரும்பி வெளியே வந்தாச்சு. ICICI இன்றைக்கி கால் எடுத்திருக்கோம். டாக்டர் ரெட்டி இன்றைக்கி வந்து வெயிட் பண்ணுறோம். DLF ஆல்ரெடி ப்ராஃபிட் வந்தாச்சு. ஹீரோ மோட்டார்ஸ் 30 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு வாங்கின ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 20 ரூபா 25 ரூபா இருக்குது. 25 ரூபா அட்மோஸ்ட் வந்து மைனஸில் இருக்குது. 6000 ரூபாய் மைனஸில் இருக்குது. வெயிட் பண்ணுறோம். திரும்ப நல்ல ரேட் வந்த பிறகு கட் பண்ண வெயிட் பண்ணுறோம். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி எவ்வளோ கால்ஸ் எனக்கு கொடுத்துட்டு பாருங்கள். பேங்க் நிஃப்டி பாருங்கள், இங்கே என்ட்ரி கொடுத்து இங்கே டைப் பண்ணும் போதே பார்த்தா வந்து ட்ரெண்டு மாற்றுறாங்க. இதை டைப் பண்ணுறது கூட வந்து நேரம் கொடுக்காம ட்ரெண்டு வந்து மாற்றிருக்காங்க. முதல்ல வந்து பை சைடு, அப்புறம் சைடு, அப்புறம் போத் சைடு பாருங்கள். போத் சைடு வந்து போட்டிருக்கேன்னா அந்த மாதிரி வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. வெற்றிகரமாக வந்து ஒரு இது வந்து ஆப்ஷன் எடுத்துருக்கோம். இப்போ 41,700 புட்டை வந்து 200 ரூபாய்க்கு வந்து 10 லாட் வந்து வாங்கி வச்சுருக்கோம். ரொம்ப கம்மி ஸ்டாப் லாஸ். அது இல்லாமல் நம்மளுக்கு டைமிங் இருக்குது. ஆக்சுவலாக அடுத்த வியாழக்கிழமை வந்து டைமிங் இருக்கிறதால ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இது 100 ரூபா வந்தாலும் அப்ஸ்காண்ட் ஆகிறதுக்கு தப்பிக்கிறதுக்கு வந்து இந்த லாஸஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கோ இந்த விஷயத்தில் அதுக்கு நம்மளுக்கு சோர்ஸஸ் சான்சஸ் நிறையா இருக்கிறதால அதுக்கு ரொம்ப ஒன்றும் பெருசாக ஒன்றும் பை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதனால் 10 லாட் வந்து தைரியமாக வந்து எடுத்தாச்சு எல்லா கிளைண்ட்டும். அப்புறம் பஜாஜ் ஃபைனான்ஸ் இன்றைக்கி வந்து நல்லா பை 140 2 லாட் வந்துருக்கு. அப்புறம் டாடா ஸ்டீல் வந்து 112 கால். ஓகே, 112 கால் வந்து 2.55 வாங்கியிருக்கோம். அப்புறமா ஸ்டேட் பேங்க் வந்து வாங்கியாச்சு. ஆல்ரெடி வந்து எக்ஸிட் ஆகிடுச்சு. எக்ஸிட் ஆகி சின்ன ப்ராஃபிட்டோட வந்து எக்ஸிட் ஆச்சு. எக்ஸிட் ஆட்டு 1. ஓகேங்களா, உங்கள் முன்னாடியே போட்டுறேன். எக்ஸிட் ஆட்டு ₹1 ரூபாயோட வந்து போட்டு ப்ராஃபிட் வந்து 1500 வந்துச்சு. அதையும் போட்டுடலாம். ப்ராஃபிட் வந்து 1500 வந்துச்சு. அதாவது அது நம்மளுக்கு வந்து தோணலை. ஆக்சுவலாக அங்கே வந்து நம்ம வந்து அங்கே நம்ம இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணோன்றது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சென்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணலாம். அதே மாதிரி ஆனால் கால் வந்து வெயிட் பண்ணுறோம். ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், 19 ரூபா மதிப்பில் கால் வந்து 13 ரூபா வந்தாலும் 6000 மைனஸ் வந்தாலும் இதில் வந்து எக்ஸிட் ஆகலை.
ஆனால் அதே பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்ஸிட் ஆக தோணுது ஆக்சுவலாக. அதுதான் அந்த நேரத்தில் உங்களுக்கு மார்க்கெட் வந்து சென்ஸ் வந்து பண்ணும், அந்த மாதிரி கேட்சபிள் வந்து நீங்கள் வந்து பண்ணணும். அப்புறம் அதே மாதிரி 290 கால் 660 இருக்குது. நல்லாவே இன்றைக்கி ஜீல் வந்து செம்மையான பையிங் போஸ்ட்டில் இருக்கிறாங்க. ஜீல வந்து 750 850 950 டார்கெட் போட்டிருக்கோம், 3 ரூபா டார்கெட் போட்டிருக்கோம். ஒரே ஸ்பைக்கில் அடிப்பாங்க ஜீல்லாம், ஒரே ஸ்பைக்கில் அடித்து பெரிய லெவலில் வந்து ஏற்றுவாங்க. அதுவும் வந்து வெயிட் பண்ணுறோம், ஜீல் வந்து வெயிட் பண்ணுறோம். மற்ற புட்டு கொடுத்து எல்லாமே வந்து எக்ஸிட் ஆகிடுச்சு. இப்போ வந்து கால் மட்டும் தான் வந்து வச்சுருக்கோம். கோட்டாக் பேங்க் இன்னைக்கு கால் வந்து பிடிச்சிருக்கோம். 2000 கால் அகைன் 24 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருக்கிறோம். இங்கே பாருங்கள், முதல்ல இதை முடிச்சிடலாம். எல்என்டி வந்து பாருங்கள், இதுவும் எல்என்டி வந்து காஸ்ட் எக்ஸிட் 26 ரூபாய்க்கு 25 ரூபா சம்திங் வந்து வெளியே வந்தாச்சு. ஹெச்டிஎஃப்சியும் பாருங்கள் 2360 வாங்கின வந்து 1 ரூபி வந்து வெளியே வந்தாச்சு. இது வந்து 1 ரூபி வந்து வெளியே வந்தாச்சு. ஐசிஐசிஐ பை பண்ணியிருக்கோம். 930 கால் வந்து 12 ருபீஸ் வந்து வாங்கியிருக்கிறோம். கோட்டாக் பேங்க்கு 2000 கால் வந்து 24 ருபீஸ் 25க்கு வாங்கியிருக்கிறோம். அது எல்லாத்தையும் பாருங்கள். பேங்க் நிஃப்டி அப்போ கூட பாருங்கள், போத் சைடுனா அவங்க இஷ்டம் தான் சொல்கிறேன். மார்க்கெட் வந்து தே ஹாவ் ஃபுல் ரைட்ஸ் டு கோ அப் ஆர் டவுன். எப்படி வேணால் சந்தை வந்து மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு முடிவு எடுக்கிறோம், அவ்வளோதான். இந்த மாதிரி இந்த ரேட் வந்து ஒரு முடிவு எடுக்கிறோம். இப்போ 200 ப்ரீமியம்னால இது ஒன்றும் பெருசாக வந்து ரிஸ்க் எடுக்கணும் வந்து அவசியம் கிடையாது. இதே 400 500 கொஞ்சம் பயப்படாமல் இருக்கும். இப்போ 200 ப்ரீமியம்னா 100 பாயிண்ட் சப்போஸ் வந்தாலும் அங்கே ஒரு ஆவரேஜ் பண்ணி வெளியே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைக்கி மேக்ஸிமம் வந்து இன்றைக்கி செல்லு மாதிரி, ஆனால் செல்லு கிடையாதுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட் நடத்துகிறாங்க. சரி, ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் பை ஃபோர்ஸ் வந்துச்சுன்னா அப்படியே ப்ரீமியம்லாம் பறக்கும். ஆனால் அதையும் தாண்டி இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணதால் இன்றைக்கி நாங்கள் தைரியமாக கால் வந்து எடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண இந்த விஷயம்லாம் உங்களுக்கு வந்து கடவுள் வந்து உங்களுக்கு சொல்லுவார். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து இப்போ சொல்கிறேன் பாருங்கள், இப்போ வந்து 85% பை 10 போட்டுடலாம். ஓகேங்களா? உங்கள் லைவ் உங்கள் இப்போ வந்து போடுறோம். இது வந்து நடக்கலாம் வந்து பார்த்தா இப்போ இந்த போர்ட் சைடு வந்து சிங்கிள் சைடாக வந்து இப்போ வந்து மாறி போச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்து தெரியும் என்ன ட்ரெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். அவ்வளோதான், இவ்வளோ தாங்க சிம்பிள். மார்க்கெட் வந்து இப்படி வந்து நீங்கள் வந்து முடிவு எடுக்கணும். ஆனால் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. மார்னிங் பார்த்தீங்கன்னா அந்த 9:30 to 10 o'clock வந்து ரொம்ப வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்குலாம் இருந்துச்சு. மாறி வந்தாங்க. செல் வராங்க, பை வராங்க, திருப்பி பை வராங்க, செல் வராங்க. சரி, ஓகே, நீங்கள் பேங்க் நிஃப்டி பார்க்கலாம், எல்லாருக்கும் எவ்வளோ பணம் கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். அதேமாதிரி கோட்டாக் பேங்கை நீங்கள் பணத்தை வாரி வாங்குங்க, ஐசிஐசிஐ நீங்கள் பணத்தை வந்து வாரி வாங்குங்க. மீதி எல்லா காலுமே வந்து வெயிட் பண்ணுறோம். எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து பெரிய அளவுக்கு நீங்கள் வந்து டார்கெட் ஹிட் பண்ணணும். ஸோ இது எல்லா ட்ரேடருக்கும் இந்த வீடியோ வந்து நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க. வீடியோவில் கொடுக்குற ஒரு விஷயம் வந்து ரொம்ப உச்சக்கட்டான விஷயத்தை தான் நாங்கள் வந்து பார்த்து வந்து கொடுக்குறோம். அதுவும் எங்ககிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது இந்த சர்வீஸ் எல்லாம் நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். அதே வந்து யூஸ் பண்ணுங்கள். அக்கௌண்ட் கம்பல்சரி எங்ககிட்ட இருக்க மாதிரி தான் இந்த சர்வீஸ் வந்து நான் கிளைண்ட்டுக்கு நாங்கள் எந்த வித சப்போர்ட்டும் சர்வீஸ் வந்து பண்ண மாட்டோம். ஸோ இது எல்லா இன்ட்ராடேக்கு வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். வீடியோவில் என்ன சொன்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வீடியோ பெருசாக லைக் பண்ணுங்கள். நன்றி.